உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, நான் மண்டபத்துக்கு போயே ஆகணும். இல்லனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த ரம்யா நல்லவளே இல்ல, அவ ரொம்ப கெட்டவ. அவ பேச்ச தயவு செஞ்சு கேட்காதீங்க. ப்ளீஸ் கட்ட மட்டும் அவுத்து விடுங்கண்ணே. ஏய், சும்மா இருக்க மாட்டா? நோய் நோயின்னு கத்திட்டு இருக்க, பேசாம இரு. அம்மா, மணப்பெண்ண வர சொல்லி கல்யாண புடவையை வாங்கிட்டு போக சொல்லுங்க. சரிங்க சாமி. மைதிலி, மீனாட்சி, நீங்க 2 பேரும் போய் தீபாவை கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. சரிங்க. அச்சியா, அப்ப கார்த்திகை வர சொல்லிடலாமா? அவசரப்படாதீங்க, ஐயர் சொல்லுவாரு. அப்புறம் நம்ம கார்த்திகை கூப்பிடலாம். மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னே ச தீமஹே தன்னோ. என்ன பண்றதுன்னே தெரியல. தீபா, தீபா. மீனாட்சி தான் கூப்பிடுறா. அநேகமா கல்யாண புடவை வாங்க தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பதட்டப்படாம போய் கதவை தர. தீபா, கதவை தர. தீபா, தீபா, என்னக்கா, எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன புதுசா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குற? ஏன் நாங்க வரக்கூடாதா? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி சொல்லுங்க. முறைப்படி உனக்கு கல்யாண புடவை கொடுக்கணும்ல, அதான் உனக்கு கீழே வர சொல்றாங்க. வா, வாங்கிட்டு வந்துரு. சரிக்கா. இவங்க யாரு? இங்க என்ன பண்றாங்க? அண்ணி, இவங்க என்னோட ஃப்ரெண்டு. என்ன பார்க்க தான் வந்தாங்க. அதான் பேசிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம எந்த ஃப்ரெண்டு? இவங்க எதுக்கு முக்காட போட்டு முகத்தை பாதி மூடி இருக்காங்க? அது அண்ணி, அவங்க எனக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது பழக்கம். அவங்க நார்த் இந்தியால இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டிருந்தேன். அதான் அவங்க வந்திருக்காங்க. அப்படியா? சரி வா. கையெல்லாம் பிடிக்காதீங்க, நானே வந்துடுறேன். ஏய், எதுக்கு இப்ப மீனாட்சி கையை தட்டி விட்ட? அவ புடிச்சதுல என்னடி தப்பு இருக்கு? ஏன் நானே சின்ன குழந்தையா? கைய புடிச்சு கூட்டிட்டு போலனா நான் வரமாட்டேனா? சரி விடு மைதிலி, அவளுக்கு ஏதோ டென்ஷன் போல இருக்கு. இத பெருசுப்படுத்த வேண்டாம். ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தேவஹே. அத்தை, சொல்லிட்டோம், இப்ப வந்துருவா. சரி. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தேவஹே. தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயண. சாமி, பொண்ணு வந்தாச்சு. சரி. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தேவஹே. தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. சபையை பார்த்து வணக்கம் சொல்லுமா. அண்ணே, எனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு. அந்த ரம்யா என்ன மாதிரி வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணிக்க போறா. நான் போய் அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே போயிடும். தயவு செஞ்சு கட்ட அவுத்து விடுங்கண்ண. ஏய், எதுக்கு புலம்பினே இருக்க? அவனே ரம்மி சரியில்லைன்னு கடுப்புல இருக்கான். கட்டவத்தோடுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. ஏய், அவ வாயில ஏதாவது வச்சு ஆடுறா, அப்பதான் கம்முன்னு இருப்பா. ஏய், சீக்கிரம் வா. வா. ஏய், வாங்குறல்ல. ஏய், நீங்களா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கீங்க. போலீஸ் கல்ல மாட்டிடாதீங்க. போங்க. சரிடா, நீ அவளை பாத்துக்கிறேன். வா. இந்த
கல்யாண சடங்கெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சது? ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தீபா என்னாச்சு? தலைவலின்னு சொன்ன. ஏய், என்ன காரியண்டி பண்ண? நீ யார் மேல கை வச்சிருக்கன்னு தெரியுதா? மீனாட்சி வயசு என்ன, உன் வயசு என்ன? எப்படி இவன் மேல உனக்கு கை வைக்க தோணுச்சு? உனக்கு கொடுக்கட்டுமா உனக்கு? வேண்டாம் மைத்திலி, விடு. ஏய், இந்த வீட்ல உனக்கு எந்த ஆதரவும் இல்லாதப்ப உன்னை முதல்ல ஆதரிச்சது இவங்கதான். இவங்க உன்னை தான் சொந்த தங்கச்சி மாதிரி தானே நினைச்சாங்க. இவங்களை அடிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவங்க மேல அக்கா அக்கான்னு உயிரா தானே இருந்த. இப்போ என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி செஞ்ச? இல்ல, எனக்கு தலைவலியா இருந்துச்சா, அக்கா நெத்தியில கை வச்சாங்களா, ஏதோ தலைவலியில நான் அப்படியே கை நீட்டிட்டேன். உனக்கு தலைவலி இருந்தா இவங்க மேல கை நீட்டிருவியா? முதல்ல அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. கேளு. விடு மைத்திலி, அதெல்லாம் எதுக்கு? சரி, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா? எனக்கு தலை வலிக்குது. ஏய், உன் கையில இருந்த மோதிரம் எங்கடி காணோம்? மோதிரமா? எந்த மோதிரம்? எந்த மோதிரமா? கார்த்திக் போட்ட மோதிரம்டி. இப்ப அதுக்கு என்ன? நைட்ல எங்கேயாச்சும் கரண்ட் விழுந்திருக்கும். இந்த மோதிரம் இல்லனா என்ன? வேற ஏதாச்சும் ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுக்க வேண்டியதான். எதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு? எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா? இவன் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா தீபா மாதிரியே தெரியல. அக்கா அக்கான்னு உசுரா இருந்தவ கை நீட்டி அடிக்கிறா. கார்த்திக் போட்ட மோதிரத்தை உசுர நினைக்கிறேன்னு சொன்னவ இப்ப மோதிரம் எங்கன்னு கேட்டா சர்வ சாதாரணமா தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றா. நேத்து ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் காலையில இருந்து இவ தப்பு தப்பாவே நடந்துக்கிறா. மீனாட்சியும் மைத்திலியும் என்ன இவ்ளோ சின்சியரா பேசிட்டு இருக்காளுங்க? இவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. தீபா இப்படி நடந்துக்கிட்டத என்னால நம்பவே முடியல. சொந்த தங்கச்சியா நினைச்சு பழகுனதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.